குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு வந்து நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம கொடுத்துருந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி கரண்ட் வீக்கில் ட்ரேட் எடுத்தது டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீக்லி ஃபியூச்சர் ஸ்பாட்டு ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து மந்த்லியில் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மந்த்ஸுக்கான கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியும். அதே மாதிரி வீக்லிலையும் நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும்போது ஸோ அப்போ வீக்லி ஃபியூச்சர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து முடியணும். ஓகேங்களா. அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. எஸ்டர்டே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி ஒரு லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர், ஸ்பாட்டு கிடையாது, வீக்லி ஃபியூச்சர். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா S1 வரைக்கும் வரணும். ஏன் இந்த இடத்துல வந்து S1 வரல அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட். ஓகேங்களா. நம்ம இதை பேஸ் பண்ணி கரண்ட் வீக்கில் வந்து பண்ணியிருந்தது. ஓகே. ஸோ இதோட சப்போர்ட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,469, சப்போர்ட் 2 வந்து 25,405 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் மார்னிங் கிரியேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 25,609 அப்படிங்கிறது வருது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருந்த இந்தி மணி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 209க்கு மேலே வந்து இருக்கணும். ஸோ இது வந்து நான் ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 210 அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 210 அப்படிங்கிறது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,792 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகும், 25,839 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகவும் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு அப்படிங்கிறத இதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ கரண்ட் வீக்குக்கு வந்து நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா. கரண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25,556 வந்து ரேட் ஆயிருக்குது. ஓகேங்களா. சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 25,547, 25,477 சப்போர்ட் 2ஆகவும் இருக்கு. ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,669 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1ஆ இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து 25,600 அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பேஸ் பண்ணி 100 பாயிண்ட் இந்தி மணி. ஓகேங்களா. 100 பாயிண்ட் இந்தி மணி வந்து பார்த்தீங்கன்னா 25,500 கால் ஆப்ஷன் அண்டு 25,700 புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஓகேங்களா. அந்த 2 ஸ்ட்ரைக்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இப்போ இதில் நமக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ வந்து இருக்குது. இது வந்து ஆஸ் பர் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட். ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது கரண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் S1லேருந்து பார்த்தீங்கன்னா S2 வரும். S2 வந்ததுன்னா இங்கேருந்து ரிவர்சல் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அப் டு S1 வரைக்கும் வரும். S1 பிரேக் ஆகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்து R1 வந்து போகும். ஓகேங்களா. வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்கில் S1க்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆகுது. அட் த சேம் டைம் நம்ம செலக்ட் பண்ணியிருந்த இந்தி மணி புட் ஆப்ஷன் R1க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகுது. ஓகேங்களா. அப்படி சஸ்டெயின் ஆச்சுன்னா R1லேருந்து R2 வந்து போகும் அப்படிங்கிறது அர்த்தம். R2லேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா கீழே வருது அப்படின்னா அடுத்து வந்து R1 வரைக்கும் வரும். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல S2ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு S1 வந்து போகணும். ஓகேங்களா. S1 பிரேக் பண்ணிச்சுன்னா அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா R1 பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நல்லா ஃபால் ஆகும். உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலை வந்து பிரேக் பண்ணுது, ஸ்பாட் ஆகட்டும் ஃபியூச்சர் ஆகட்டும். ஓகேங்களா. இந்த இடத்துல வீக்லி ஃபியூச்சரே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால நமக்கு பெரிய வித்தியாசம் வந்து இருக்காது. ஸோ இது வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் அபோவ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. 25,500 கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறதுனால நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து போகணும், R1 வந்து போகும். அதே மாதிரி நமக்கு 25,500 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா R1 பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிட்டு இது எங்கே ட்ரேட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தோட லெவல்ஸில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி வரும்.
ஸோ இன்ட்ராடேல நமக்கு என்ன லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸாக சொல்லியிருக்கிறேன். நமக்கு மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் எப்படி நமக்கு வந்து ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியுதோ, அதே மாதிரி வீக்லிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியணும். அதாவது வீக்லி ஃபியூச்சர். இப்போ நான் ஸ்பாட் வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ நமக்கு வீக்லி ஃபியூச்சர் வந்து எங்கே க்ளோஸ் ஆயிருக்குதோ, ஆல்மோஸ்ட் அங்கே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஃபியூச்சர் வந்து 25,694ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 25,700 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இந்தி மணி புட்டு ₹4.95 வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட்ல நமக்கு இந்த இடத்துல 25,700 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து செட்டில்மெண்ட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்பாட்டை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் சப்போர்ட் லெவல் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறது. ஓகேங்களா? இந்த வீக்லி ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. மினிமம் வந்து ஒரு 50 to 40 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி தான் ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கால்குலேஷன் மூலமா தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கோர்ஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த இண்டிகேட்டர் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல நான் வந்து 210 அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இந்த 210 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல சொல்லியிருப்பேன். 25,609 வருது. ஸோ நம்ம 209 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இந்தி மணி தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அதனால 209 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் 210 அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல வந்து பாருங்க, கரெக்டாக வந்து இந்த இடத்துல 210 அப்படிங்கிறது மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ இந்த 210க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகுது. மேலே போயிட்டு எப்போ நமக்கு வந்து இந்த 210 புட் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்ணுதோ, கால் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது பாருங்க. ஸோ இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, வேணுங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நம்மளோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்டர்டே, சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் எப்படி நமக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது, எப்படி ட்ரேட் எடுக்கலாம், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து ஜிமீட் வழியாக நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜிமீட் லிங்க் வேணும் அப்படிங்கிறவங்களும் டெலகிராமில் டிஎம் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். அக்கௌண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் ஏ நைஸ் டே.